வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பன்னீர் ஸ்வீட் கார்ன் சாலட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த சாலட் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு சாப்பிட்டாலே போதும், வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் பசி எடுக்காது. வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு அருமையான உணவு இது. எல்லாருமே சாப்பிட்லாங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சாலட் ரெசிபி. டேஸ்ட்டும் உண்மையிலே அருமையாக இருக்கும். நல்லா ஜூஸியாக க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிட்டு இருக்கும். இப்போ சாலட் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து கலந்து எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்கிறேன். நல்லா அந்த மசாலா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீரில் ஒன்று கலந்து வரணும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்ததுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாலடுக்கு ஸ்வீட் கார்னும் ஒரு மெயின். அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுட்டு தண்ணிலாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நல்லா பட்டர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பன்னீரை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஒத்தாப்பில் செவந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. சாலடோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்குவோம். திரும்பவும் அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து கூட இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினோம்னா போதும். இப்போ அதையும் அந்த பவுலுக்கு நம்ம மாற்றிக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பாதி குடமிளகாய் பெரிய சைஸில் உள்ளது பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்குவோம். குடமிளகாயை நல்லா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு சேர்க்கும் போது சாலடில் சாப்பிடும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா வெள்ளரி பிஞ்சு நல்லா பொடுசாக கட் பண்ணது 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேரட்டு பெரிய சைஸில் உள்ளது, அதுவும் நல்லா தோல் சீவிட்டு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு பொடுசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடுசாக கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் சாப்பிட நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே போல் பொடுசாக கட் பண்ண ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். மேலாப்பில் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி செய்கிற அளவு பார்த்திங்கன்னா 4 பேருக்கு செய்கிறேன். இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பன்னீர் ஒரு 10 பீஸ் போல் எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் 2 வரமிளகாயை ஊற வச்சுட்டு சேர்த்துக்குங்க. அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 பூண்டு பல் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்குங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த அரைச்சதை நம்ம இந்த சாலட்டில் சேர்த்துக்குவோம். சேர்த்து விட்டு நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குவோம். நம்ம இந்த சாலடில் சேர்க்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸிங் தாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட சாலட் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த பன்னீரோட டேஸ்ட்டு, ஸ்வீட் கார்னோட டேஸ்ட்டு எல்லாம் கலந்து நல்ல ஒரு அருமையான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.